இல்லங்கள் மகிழும், உறவுகள் வளரும், ஒரே குடும்பமாய் நாம் வாழ்ந்தாள். இயேசு மரி சூசை வாழ்ந்த வழியில் நாமும் இன்றும் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றாள், இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றாள், இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர, இறையாட்சி வளர, நிலைத்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் பிறப்பில் மகிழுங்களே, இயேசுவின் பிறப்பில் மகிழுங்களே. இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே வாருங்களே, ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் அம்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய குடும்பங்கள் அனைத்தையுமே ஆண்டவர் பாதம் சமர்ப்பித்து ஆண்டவருடைய அருளுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய குடும்பங்கள், நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள், பிரிந்து இருக்கிறார்கள். பெற்றோர்கள் குழந்தைகள் பிரிந்திருக்கிறார்கள், பெற்றோர்களை கவனிக்காத குழந்தைகள், குழந்தைகளை கவனிக்காத பெற்றோர்கள் என்று சொல்லி இன்று குடும்பங்கள் சிதைந்து இருப்பதை பார்க்கிறோம், ஒற்றுமை இழந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் சிறப்பாக அன்பு ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் அனைத்தையுமே நாங்கள் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்தருளும், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். எவ்வாறு சூசை, மரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுடைய குடும்பம் திரு குடும்பமாக இருந்ததோ அதே போல எங்களுடைய குடும்பமும் ஒரு முன்மாதிரியான ஆன்மீக வாழ்வில் சிறந்த குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நல்லதொரு கிறிஸ்துவ குடும்பமாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நாளில் இந்த திருப்பலியில் உங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஏனென்றால் குடும்பங்கள் அடித்தளமாக இருக்கிறது, அனைத்திற்குமே அடித்தளமாக குடும்பங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சபையில் நாம் சொல்கிறோம் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் நம்மை மீட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட பொழுது தன்னுடைய ஒரே மகனை அனுப்ப திருவுளம் கூர்ந்த பொழுது அவர் ஒரு குடும்பத்தில் தான் அனுப்புகிறார். அந்த குழந்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர வேண்டும் என்று சொல்லி 2 அற்புதமான மனிதர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார், அன்னை மரியாளையும் சூசையப்பரையும். அந்த சூழலில் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறும் கடவுளாக மட்டுமல்லாமல் மனித இயல்போடும் கடவுளாகவும் நம்மை மீட்டுக்கொள்ள இந்த பூவுலகத்திற்கு வந்தவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆகவே ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர்களின் மூலமாக அங்கு வளர்ந்த ஒரு நல்ல சூழலில், ஒரு முன்மாதிரியான ஒரு சூழலில் வளர்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை இயல்போடும் மனித இயல்போடும் நம்மை மீட்டு கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆகவே எல்லா குழந்தைகளுக்கும் குடும்பம்தான் ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது. அவர்கள் கற்றுக்கொள்கிற அனைத்து விஷயங்களும், ஆன்மீக காரியங்கள் அனைத்துமே ஒரு குடும்பத்திலிருந்து தான் தொடங்குகிறது. ஆகவே அதை மனதில் நிறுத்தியவர்களாக நாம் எப்படி முன்மாதிரியான பெற்றோர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். பெற்றோர்கள் எல்லாம் குழந்தைகள் நாம் எப்படிப்பட்ட குழந்தைகளாக, கிறிஸ்தவ குழந்தைகளாக அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக நாம் நம்முடைய குடும்பங்களில் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், பெற்றோர்களை எப்படி மதித்து நடந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். இந்த நாளில் எல்லோரையுமே ஒப்பு கொடுத்து ஒருவருக்காக ஜெபித்து, குடும்பங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபித்து அவர்களுக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமான நம்முடைய குடும்பத்திற்காக நாம் கடவுளுக்கு உன்னதங்களிலே பாடி நன்றி சொல்வோம். அன்புமிக்க பெற்றோர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாசமிக்க குழந்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்லதொரு சூழலில், ஒரு குடும்ப சூழலில் வாழ்வதற்கு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய கிருபைக்காக, பாக்கியத்திற்காக உன்னதங்களிலே பாடி ஆண்டவரை போற்றி புகழ்வோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராமியும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிக வல்லவரே, தந்தையே, இறைவனே, ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தை நின்று ஜெனித்தவர் நீ. தந்தை நின்று ஜெனித்தவர் நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்கும் ஐயா எம்மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே. ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியோடு தந்தை இறைவனை
மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவனாய் தாய் தந்தையை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 தொடங்கி 7 முடிய மற்றும் 12 தொடங்கி 14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 128 பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேறு நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர்.
ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 12-21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாய் கூடிக்கொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2, இறைவசனங்கள் 13-15 மற்றும் 19-23. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும்.
நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்பு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்க்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வழியுள்ள என் அன்பு நேயர்களே, ஆண்டினுடைய இறுதி வாரத்தில் இருக்கும் நம்மை தாயாம் திருச்சபையானது திருக்குடும்ப விழாவாக கொண்டாடி மகிழ அழைப்பு கொடுக்கிறது. ஆகவே ஆராதனை வழியொலியை தொடர்ந்து காணக்கூடிய எங்களை அன்பினாலும் ஜெபத்தினாலும் எங்களுடைய தேவைகளை எதிர்கொள்ளக்கூடிய அத்துணை ஆராதனை குடும்ப உறுப்பினர்களுக்கும் திருக்குடும்ப விழா நாள் வாழ்த்துக்களை உங்களோடு நான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் மறையுரை தயாரிக்கிற பொழுது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறிப்பாக மறையுரை தயாரிக்கிற பொழுது வாசகத்தை வாசித்த பிறகு அதை 3 நாட்கள் 4 நாட்கள் தொடர்ந்து சிந்தனையிலே அதை இருத்தி அதை தியானித்து அதோடு நாங்கள் கற்றவை, நான் பெற்றவை, நான் கேட்டவை, நான் அறிந்தவை, அனுபவித்தவை இவற்றையெல்லாம் சேர்த்துத்தான் மறையுரையாக நாங்கள் தொகுத்து கொடுப்பது உண்டு. ஒவ்வொரு குருவானவரும் அப்படித்தான் செய்கிறார்கள், அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனால் இந்த திருக்குடும்ப விழாவை குறித்து என்ன மறையுரை மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் யோசித்தேன். அப்போது என் மனதில் பட்டது, கேட்டவை, அறிந்தவை அவற்றையெல்லாம் பற்றி நம்ம சொல்கிறத விட என்னுடைய இயல்பான வாழ்க்கையில் நான் குடும்பத்தை எப்படி பார்க்கிறேன், என் குடும்பம் எப்படி இருந்தது, இந்த இரண்டுக்கும் இடையில் திருக்குடும்பம் எப்படி எனக்கு ஒரு மாதிரிகையை காட்டுகிறது என்று யோசிக்கலாம் என்று நினைத்து எந்த ஒரு விதமான விவிலிய பின் குறிப்புகளை பெரிதாய் சொல்லாமல் நேரடியாக என்னுடைய அனுபவத்தை தான் இந்த நாளில் இந்த மறையுரையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மறையுரை முழுமையாக நீங்கள் கேட்கிற பொழுது உங்களுக்கும் தோணும், என்னுடைய குடும்பம் இப்படித்தானே இருந்தது, என்னுடைய குடும்பம் இந்நிலையில் அடைவதற்கு திருக்குடும்பம் எனக்கும் உதவியாக இருந்ததே என்கிற உணர்வு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் வரும். நான் இந்த மறையுரையை கொடுத்து முடித்த பிறகு உங்கள் கையில் பைபிள் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 3 இறை வார்த்தையை எடுத்து வாட்ச் பாருங்கள். நீங்கள் ஃபோனில் பைபிள் ஆப் வச்சுருந்தா வாட்ச் பாருங்கள். உங்களுடைய தெளிவும் உங்களுடைய புரிதலும் இன்றைய வாசகங்களை குறித்து மிகவும் ஆழமாக இருக்கும் என்கிற உறுதிப்பாட்டோடு இந்த நாள் மறையுரையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு முதல் வாசகத்தை பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையை மதிக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கிறோம். நம்ம இயல்பாகவே நம்முடைய சொல் வழக்கில், தமிழ் மக்களுடைய கலாச்சார வழக்கில் இப்படிப்பட்ட ஒரு சொல் வழக்கு இருக்கிறது. என்ன அப்படின்னா, குடும்பங்கள் எல்லாம் கோவிலாகி மாற வேண்டும் என்று, குடும்பங்கள் கோவிலாக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? குடும்பங்கள் கோயிலாகணும், உள்ளே வந்து நற்கருணை ஆராதனை வந்து வைக்கணும் அப்படின்னு அர்த்தமா? இல்லை வீட்டில் வந்து பூசை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தமா? இல்லை வீட்டில் எந்த நேரம் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தமா? அது அல்ல. குடும்பங்கள் கோவிலாக வேண்டும் என்று சொன்னால் அங்கு அமைதி நிலவக்கூடிய ஒரு இடமாய், ஒருவர் ஒருவரை அன்போடு தாங்கக்கூடிய, அன்பை அடிப்படையாக கொண்ட ஒரு இல்லமாய் நம்முடைய கோவில் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் குடும்பங்கள் கோவிலாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, யதார்த்தமாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, குடும்பங்கள் கோவில்களாக இருந்தால்தான் கோவில்கள் கோவிலாகவே இருக்கும். இது உங்களுக்கு புரிகிறது, எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன். குடும்பங்கள் கோவிலாக இருந்தால்தான் கோவில் கோவிலாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் ஐரோப்பா நாடுகள்லையும் சரி, அமெரிக்கா போன்ற நாடுகளிலுமே சரி, இன்றைக்கு கோவில்கள் எல்லாம் விடுதிகளாக, கோவில்கள் எல்லாமே சூப்பர் மால்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்பாக என்னுடைய மறை மாவட்டத்தை சார்ந்த குருவானவர் ஒருத்தர் கனடாவில் இருக்கிறாரு. என்னுடைய அன்புக்கு பாத்திரமான ஒரு அருமையான ஒரு சகோதர குரு.
ஃபாதர் இக்னேஷியஸ் சேவியர் அப்படின்னு சொல்லி கனடாவில் ஒரு 10 வருடமாக இப்போ இருக்கிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அருமையான குரு. நான் குருமடத்தில் படிக்கிற நாட்களில் என்னை உற்சாகப்படுத்திய குருக்களில் முக்கியமான ஒரு மனிதர். அவருடைய பங்கு பணி நம்ம எவ்வளோ தூரம் இருக்கும், எளிமையாக பழகக்கூடிய ஒரு மனிதர். இப்போ கொஞ்ச நாளாக அவர் கனடாவில் இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு நாள், 4 நாளைக்கு முன்னாடி தான், ரொம்ப கூட இல்லை, அவர் சொன்னார், தம்பி பூசைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போகிறேன் அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் என்னென்ன காலைல 9 மணிக்கு தான் பூசைன்னு சொன்னி, 8 மணி தான் ஆகுது, இப்போ என்ன போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னார், போகணும்ப்பா, எல்லாம் ஏசியை போடணும், இது ஹீட்டரை போடணும், கோயிலை திறக்கணும், ஹீட்டரை போடணும், ஆல்ட்ரு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஏன் அதுக்கெல்லாம் ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான், கோயிலுக்கு பூசைக்கு ஆள் வரதே பெரிய காரியம் அப்படின்னாரு. அப்போ எத்தனை பேர் என்ன பூசைக்கு வருவாங்கன்னு கேட்டேன். 4 பாட்டிமார்கள் வருவாங்க, அதிகபட்சம் போனால் 5 பாட்டிமார்கள் வருவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். குடும்பங்கள் கோவிலாக இருந்திருந்தா இன்னைக்கு கோவில்கள் எல்லாம் கூட்டமாக இருந்திருக்கும். இங்கே குடும்பம் கோவிலாய் மாறுவதற்கு தவறி போனதினால் இன்றைக்கு கோவில்கள் வெறுமையாக இருக்கிறது, அல்லது கோவில்கள் மாற்று பயன்பாட்டுக்கு விற்கப்படுகிறது, அல்லது வாடகைக்கு விடப்படக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திருக்குடும்ப விழா நம்மை பார்த்து சொல்கிறது, உங்கள் குடும்பங்கள் கோவிலாக இருக்கட்டும், உங்கள் குடும்பங்கள் கோவிலாக இருக்கட்டும். இன்னொரு சொல்லாடலும் நம்ம இயல்பாகவே மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னா சொல்லுவாங்க, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையிலும் உண்மையான ஒரு காரியம். குடும்பங்கள் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னா, பல்கலைக்கழகம்ன்றது என்ன? பல துறைகள் சேர்ந்து ஒரு இடத்தில் சங்கமிக்கக்கூடியதுனால தான், பல துறைகள் சேர்ந்ததுனால பல கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் பல்கலைக்கழகம் அப்படின்னு மாறுது. இப்போ என்னுடைய படிப்பு, நாங்கள் கவுன்சிலிங் படிக்கிறேன், ஒவ்வொரு முறையும் நான் யூனிவர்சிட்டி போகிறேன் அப்படின்னா, என்னை போல வெவ்வேறு துறைகளில் ஆய்வு பணி செய்யக்கூடியவர்கள், ஆய்வு படிப்பு படிக்கக்கூடியவங்க, இளங்கலை படிக்கக்கூடியவங்க, முதுகலை படிக்கக்கூடியவர்கள், அல்லது குறுகிய காலத்து டிப்ளமோ கோர்ஸ் படிக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த யூனிவர்சிட்டிகளில் வருவாங்க. அங்கே எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60-70 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய யூனிவர்சிட்டியில். அவ்வளோ பேர் அந்த இடத்துல கற்றுக்கொள்கிறார்கள். அதனால் ஆனால் எல்லாமே எனக்கு தெரியுமா அப்படின்னா இல்லை, என்னுடைய துறை சார்ந்தவை எனக்கு தெரியும். ஆனால் பல மனிதர்களை பார்க்கக்கூடிய, பல மனிதர்களோடு உறவாடக்கூடிய, அவர்கள் என்ன படிக்கிறார்கள் என்பதை குறைந்தபட்சமாவது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் ஒரு வாய்ப்பும் எங்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகத்தில் நமக்கு கிடைக்கிறது. குடும்பங்கள் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தில இருந்து தான் இந்த சமூகத்திற்கு தேவையான தனி மனித ஆளுமையை வளர்த்து கொள்வதற்கான, அல்லது ஆன்மீக பாதையில் நாம் இன்னும் ஆழமாய் வேரூண்டுவதற்கான அத்துணை கூறுகளும் ஒரு சேர ஒரு இடத்தில் கிடைக்கிறது என்று சொன்னால் அது குடும்பமாகத்தான் இருக்க முடியும். ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா, குடும்பங்கள் பல்கலைக்கழகங்களையும் கடந்து சிறந்ததாக நான் பார்க்கிறேன். பல்கலைக்கழகம் போனால் என்னுடைய டிபார்ட்மெண்ட் அப்படின்றதில் நம்ம அதிகமாக இருப்போம், ஆனால் மற்ற துறை சார்ந்தவை பற்றிய ஒரு அடிப்படையான அறிவு தான் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் அப்படி அல்ல. என்னுடைய தனித்திறமை, என்னுடைய ஆளுமை நான் வளருவேன். என் சகோதரன், என் சகோதரி, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, இவர்களுடைய குணாதிசயங்கள், ஒவ்வொருடைய பர்சனாலிட்டியுமே ஒரு தீவிரமாக படித்து அதிலிருந்து நல்லவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு தன்னை ஒரு மனிதனாய் வளர்த்து கொள்வதற்கு, சமூகத்தில் மாந்தநேயத்தை உள்வாங்கிய ஒரு மனிதனாய் வளர்வதற்கு குடும்பங்கள் ஒரு சிறந்த அடிப்படையான ஒரு காரியத்தை செய்கிறதுனால தான் குடும்பங்களை பல்கலைக்கழகம் என்று சொல்லுகிறார்கள். இந்த குடும்பத்தில், இந்த பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு சரியான ஒரு பயிற்சி கிடைக்கல அப்படின்னா அது பின்னாளில் அது சமூகத்தை பாதிக்கும். குடும்பத்தில் தான் நாம் பண மேலாண்மையை கற்றுக்கொள்கிறோம், எப்படி பணத்தை கையாள்வது. அதனால தான் சின்ன வயசில் இருக்கும் போது சிறு சேமிப்பை நமக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது சொல்லிக் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? அதுதான் பகிர்ந்து வாழக்கூடிய இந்த ஷேரிங் அப்படின்றத நம்ம அங்கே தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். எனக்கெல்லாம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கிறது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நாங்கள் எங்கள் உடன்பிறப்புக்கெல்லாம் நாங்கள் உட்காந்துருக்கும் போது மொத்தமாக 4-3 டம்ளர் எங்கள் அம்மா வச்சுருவாங்க. சில நேரத்தில் எங்கள் பாட்டி தாத்தாவுமே என்னோட உட்காந்துருப்பாங்க. 6 டம்ளரை மொத்தமாக வச்சுருவாங்க. எங்கள் அம்மா காப்பி தண்ணி எடுத்துகிட்டு 6 டம்ளர்லேயும் அப்படியே ஊற்றுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே போவாங்க. என்னோட கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு முழுசாக டம்ளர் நிறைச்சிருந்தாலும் கூட அவருக்கு மகிழ்ச்சியே வராது. அது அந்த காலத்தில் அப்படி சின்ன பிள்ளையா இருக்கும் போது. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தம்பி அந்த டம்ளர் அண்ணன் தம்பிக்கு மாற்றி கொடு. அப்போ எங்கள் அக்கா அங்கிட்ட உட்காந்துட்டு சொல்லுவாங்கல்ல, தம்பி அக்காட்ட சொல்லுவாங்க, தங்கச்சி தம்பிக்கு கொஞ்சத்தை கொடு, ஓகே சோமாருங்க, இதை எடுத்து அதில் ஊற்றுங்க, அதை கொடுத்து இதில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போல்லாம் என்னது, தன்னுடன் இருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒன்று குறையாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை கொடுத்து உதவணும் அப்படின்றத யார் சொல்லி கொடுக்குறா? அந்த குடும்பத்தில் காலையில் உட்காந்து காப்பி குடிக்கும் போது நான் கற்றுக்கொண்டது. இப்படியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணுகின்ற, இப்போது நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய குணாதிசயம் எல்லாவற்றுக்கும் அடிப்படை விதை போட்டது எங்கே அப்படின்னா
குடும்பத்தில் தான். அதனால தான் அந்த திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிற பொழுது நம்முடைய குடும்பங்களை எல்லாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க திருச்சபை இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான ஒரு அழைப்பை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். இங்கே நான் இப்போ படித்து கொண்டு இருக்கிற படிப்பும் கூட கவுன்சிலிங், அதுதான் எனக்கு அதிகமாக படிக்கிறேன். அப்போ குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள்லாம் குடும்பங்கள்ல தானே வர்றாங்க. அப்போது நான் ஒரு முறை கன்ஃபெஷனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். என் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம் என்னுடைய பங்குக்கு உட்பட்ட பள்ளிக்கூடம். அதில் ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாங்க, ஃபாதர் இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் பேசுங்க ஃபாதர் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். யாரோடையுமே சேர்ந்து உட்கார மாட்டேன்னுது, குறிப்பாக பசங்க பக்கத்தில் உட்காரவே மாட்டேன்னுது அப்படின்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் வந்து ஆணும் பெண்ணும் அப்படி பிரிஞ்சுலாம் உட்காந்து வகுப்பறையில் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து உட்காந்து தான் படிப்பாங்க. இது இவர்களுடைய கலாச்சாரம். ஆனால் அந்த ஒரு குழந்தை மாத்திரம் பசங்க பக்கத்தில் உட்கார்றதே இல்லை. ஆமாம், பசங்க பக்கத்தில் உட்கார்றதே இல்லை. அப்படி வந்தால் கூட மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது, முகத்தில் அப்படி ரியாக்ஷன்ஸை காமிக்கிறது அப்படின்னு இருந்திருக்கிறாங்க. இது இப்போ மற்ற மாணவர்களுமே இது குறையாக ஆசிரியரிடம் சொல்லியிருக்கிறாங்க, அப்படி இருக்கிறா அவள் சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போது பெற்றோர்கிட்ட கூப்பிட்டு பேசினா தான் சரிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்து கவுன்சிலிங், ஒரு பிள்ளையை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பேச போகிறீங்க அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி பெற்றோருடைய கன்சென்ட்டை நம்ம வாங்கணும். அப்போ எந்த பேச சொன்னோன்னு சொன்னேன், உங்களை பெற்றோரை வர சொல்லுங்கள், நான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைகிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு. பெற்றோர் வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி உங்கள் குழந்தை வீட்டில் எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிறா ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்டையும் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேசும்போது அந்த குழந்தை சொன்னிச்சு, எனக்கு ஆண்களை கண்டாவே, ஆம்பளை பிள்ளைங்களை கண்டாவே பயம். என்ன காரணம்? எங்கள் அப்பா தான் அப்படின்னு. அவங்க அப்பா சொல்கிறார். உடனே நான் என்ன பண்ணேன் உன்னையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் நினச்சது ஏதாவது ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்கிறார் உடனே, ஃபாதர் என் பிள்ளையை நான் அவ்வளோ தூரம் நேசிக்கிறேன் ஃபாதர், என் குழந்தை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வரணுன்றக்காண்டு தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எல்லாமே சரி, கடைசியில் என் பிள்ளை என்னைய குறை சொல்லுதே ஃபாதர் அப்படின்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், சரிம்மா என்ன அப்பா தான் காரணம்னா எந்த விதத்தில் அப்பா காரணம் அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த குழந்தை சொல்லுது, என் கண்ணு பார்க்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடிக்கிறதெல்லாம் பார்த்து இந்த ஆம்பளை பசங்களை கண்டாவே எனக்கு ஒரு பயம் ஃபாதர் அப்படின்னு சொன்னிச்சு. இது உண்மையிலும் உண்மையான ஒரு காரியம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. தமிழ் சமூகத்தில் இந்த காரியம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கம்மி, பெண் பிள்ளைகள் நிறைய பேர் திருமணத்துக்கு ஒத்துக்கிற மாட்டேன்றாங்க. திருமண வாழ்க்கை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார்கள். சிங்கிளாக இருக்கிறதே வந்து சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா விரும்பி எடுக்கிறது இல்லை. அவர்கள் உள்வாங்கி கொண்ட அந்த குடும்ப பின்னணி அவர்களை பாதிக்கிறது. எந்தெந்த வீடுகள்லாம் அப்பா அம்மாக்கள் கரடு முரடா பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் தான் குடும்ப வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்துவதிலும் தாமதிக்கிறார்கள். அப்பா அம்மாக்கா வந்து சொல்லுவாங்க, சாமி என் பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறவே மாட்டேனுது, நல்லா தான் ஃபாதர் படிச்சிருக்கு, கை நிறைய சம்பாதிக்குது ஃபாதர், அதனால சொந்த காலிலே நிற்கக்கூடிய நிலைமையில என் பிள்ளை இருக்குது, ஆனால் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாட்டேனுது ஃபாதர், 25 வயசாயிருச்சு ஃபாதர், 26 வயசாயிருச்சு அப்படின்னா தன்னை அறியாத ஒரு ஆழ் மனத்திற்குள்ள திருமண வாழ்க்கைக்கு நான் போனேன் என்று சொன்னால், திருமணம் செய்து கொண்டால் என்னுடைய சுதந்திரம் பாதிக்கப்படும், நான் அடிமையாய் போய்விடுவேன், என்னுடைய ஆளுமை முழுமையாக சிதைக்கப்படும் என்ற எண்ணம் அந்த பெண் பிள்ளைக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைகிட்ட இருக்கு. நீங்க வெளியில பார்க்கிற அந்த பொண்ணு வந்து உடல் அளவுல தயாராக இருக்கிறாள், அவளுக்கு வந்து பொருளாதாரத்துல சரியாக இருக்கிறாள், எல்லாமே சரியா இருக்கு. ஆனா ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைக்கு பேர் தான் இன்னர் சைல்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்னர் சைல்டு பயப்படுது. அந்த இன்னர் சைல்டு இந்த ஆண்களை நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று சொன்னால் நான் அடிமைப்படுத்தப்பட்டு விடுவேன், என்னுடைய சுதந்திரம் முழுமையாக பறிபோய்விடும் அப்படின்னு அந்த குழந்தை பயப்படுறதுனால இந்த 25 வயசு பொண்ணு வந்து திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன்றா. 10 வயசுல அப்பா அம்மா சண்டை போட்டதை பார்த்தவ, அப்பாவுடைய ஒரு ஆக்ரோஷத்தை பார்த்தவ, அப்பாவுடைய அடக்குமுறையை பார்த்த அந்த பிள்ளை 10 வயசு பிள்ளை தான் சொல்லுது, 25 வயசு இருக்கிற இந்த பொண்ணுட்ட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாத, உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றது தான் உண்மையான உளவியல். அப்ப இன்றைக்கு குழந்தைகள் திருமணத்திற்கு தன்னை தயார்படுத்துவதற்கு அல்லது ஒப்புதல் தருவதற்கு சுணக்கம் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், பெற்றோர்களே நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய இளமை காலத்தில், உங்களுடைய இன்றைக்கு இளம் பருவத்தில் இருக்கிற குழந்தையாய் இருக்கிற பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள், அதுதான் பின்னாளில உங்களுக்கு பாதிப்பாக வருகிறது. இன்னைக்கு கோயிலாக போய் சாமியாரா பார்த்து என் பிள்ளைக்காக வேண்டிக்குங்க ஃபாதர், கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாட்டேன்னு ஃபாதர் அப்படின்னு சொல்றதுல பெரிய அளவில் அர்த்தம் இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இதை நம்ம பல நேரங்களில் யோசிக்காதனால தான்
ஆண்டினுடைய இறுதி வாரத்தில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை நமக்கு திரு குடும்ப விழாவை கொடுத்து நம்மை சிந்திக்க சொல்லுகிறது. அதுலேயும் பாருங்க, இன்னைக்கு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறதை விட குடும்பமாய் ஜெபிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். குடும்பங்களுக்காக நம்மளாம் ஜெபிக்கிறோம், நாங்கள் குருக்கள்லாம் இன்னைக்கு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் குடும்பமாக நீங்கள் ஜெபியுங்கள் அப்படின்றத முன்னிறுத்துறோம். ஏனென்றால் குடும்பம் தான் இந்த சமூகத்தின் எந்த ஒரு அமைப்புலையுமே அடிப்படை அமைப்புனா அது குடும்பமாகத்தான் இருக்கும். இங்கே பங்கு எடுத்துக்கோங்களே, பங்குல எத்தனை நபர்கள் இருக்கிறாங்கன்னு எந்த பங்கு சாமியாருமே கணக்கு பண்ணுறது இல்லை. நீங்களே கேட்டு பாருங்க, சாமி உங்கள் பங்குல எத்தனை குடும்பம் இருக்குது அப்படின்னாங்க. ஹவு மெனி ஃபேமிலிஸ் யூ ஹேவ் இன் யுவர் பேரிஷ் அப்படின்வாங்க. தனி நபர்கள் இருப்பதனால எந்த ஒரு பெரிய ஒரு பலன் நமக்கு கிடைக்க போறதில்லை. அது குடும்பமாக இருந்தால் தான் சஸ்டைனபிலிட்டி, அதனுடைய நீண்ட ஆயுள் கால தன்மை. ஒரு பங்குல ஒரு 1000 இன்னைக்கு பாருங்களேன், வெளிநாடுகள்லையும் சரி, இப்போ நகர்ப்புறங்களிலேயுமே சரி, எதற்காக குருக்கள் பங்கு தந்திர குடும்ப அட்டை ஏன் போட சொல்கிறோம்? ஒரு சில பேர் நினைப்பாங்க குடும்ப அட்டை போட்டால் மாத சந்தா கிடைக்கும் அப்படின்வாங்க. நீங்கள் கொடுக்குற 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா 500 ரூபாவில் யாருமே பெரிய மாளிகை கட்ட போகிறது இல்லை. எதற்காக நாங்கள் சொல்கிறோம் குடும்ப அட்டை போடுங்க, சந்தா கொடுங்க அப்படின்னா, உங்களை இந்த பங்கு என்கிற பெரும் குடும்பத்தோடு உங்களை சேர்த்து, அதுதான் இந்த சிறுதுளியாக இருக்கிற நீங்கள் இந்த பங்கு என்கிற பெரும் குடும்பத்தோடு சேர வேண்டும். குடும்பம் அப்படின்னு வந்தாதான் அந்த பங்கினுடைய அடிப்படை கட்டமைப்பு இன்னும் ஆழப்படும். அது ஆழப்படும். எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு முக்கியம் இல்லை, எத்தனை குடும்பங்கள் பங்கில் இருக்கிறது என்பதை நாங்கள் முக்கியத்துவப்படுத்துவதனுடைய காரணம், குடும்பங்கள் தான் இந்த திருச்சபையை தாங்குகிறது. சொல்லப்போனால் திருச்சபை குடும்பங்களை தாங்குது நம்ம சொல்ல முடியாது, ஆனால் குடும்பங்கள் திருச்சபையாய் தாங்குகிறது. இந்த குட்டி குடும்பங்கள், இந்த குட்டி திருச்சபைகள்லாம் சேர்ந்து தான் பங்கு திருச்சபையாக மாறுகிறது. இந்த பங்கு திருச்சபையெல்லாம் சேர்ந்து தான் மறைமாவட்ட திருச்சபையாக மாறுகிறது. அப்படியே போய் அகில உலக திருச்சபையாக மாறுகிற பொழுது இந்த ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபையுமே அடிப்படையில் ஒரு குடும்பமாய் மாறி சிறு குடும்பத்திலிருந்து பெரும் குடும்பமாய் நாம் பெருக்கெடுத்து நிற்பதற்கு காரணமாக இருப்பது அடிப்படையில் குடும்பமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும், குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கத்தோலிக்க திருச்சபையானது ஆண்டினுடைய இறுதி ஞாயிறை திருக்குடும்ப விழாவாக கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுப்பதாக நான் உணர்கிறேன். இப்போ நீங்க இயேசுடைய குடும்பத்திற்கு வாங்க. இதுவரை நான் சொன்னது எல்லாமே யதார்த்தத்தில் நீங்கள் அறிந்தது, நான் அறிந்தது, அதை தொகுத்து என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ இயேசுடைய குடும்பத்தை பாருங்களேன். கடவுளுடைய திட்டம் என்ன? ஆதாம் ஏவாள் அந்த தொடக்க காலத்தில் அவர்கள் ஒரு குடும்பமாக உருவாக்கத்தான் நினைக்கிறார், குடும்பமாகத்தான் உருவாக்கினார். ஏவாளுடைய சொல் பேச்சு கேட்காத தினத்தினால பாவம் உலகத்திற்குள் வருகிறது. அவர்கள் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி உழைக்கணுன்ற அந்த ஒரு கடமையை பெறுகிறார்கள். அப்புறம் பெண் பேர்கால வேதனை எப்படியெல்லாம் இருக்க போகும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. என்னென்ன தீங்குகள்லாம் நேரிட போகிறது, எந்தெந்த சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும், அந்த நேரங்களில் இறைவனுடைய உடனிருப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் கடவுள் தெளிவா சொல்றாரு. அவர்கள் வழி மாறி போகிற பொழுது அவர் பல வழிகளை முன்னெடுக்கிறார். என்னது, ஞானமுள்ள ஞானிகளை அனுப்புறாரு, இறைவாக்கினர்களை அனுப்புறாரு, அரசர்களை அனுப்புறாரு, எல்லாரையும் அனுப்பி அவர்களை கண்டிக்கிறார், அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறார், அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆனா மலாக்கி புத்தகத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 400 வருஷம் கடவுளுக்கும் மனிதனுக்குமான இடையே உள்ள அந்த உறவானது உரையாடலானது துண்டித்து போய் விடுகிறது. ஏன்னா இந்த 400 வருஷத்துல எந்த ஒரு இறைவாக்கினருமே வராத ஒரு காலமாய் ஒரு ட்ரை பீரியடா இருக்குது. ஒரு விதத்துல கடவுளுடைய கோபமாக அல்லது தன்னுடைய சிலது சொல்லுவா தெரியுமா, ஒரு அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆப்சன்ஸ் வில் மேக் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் லவ். உங்களுடைய அந்த ஆப்சன்ஸ், அந்த இல்லாத்தன்மை உங்களுடைய இருத்தலை அதிகமாக உணரச் செய்யும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த வார்த்தை. அப்போ 400 வருஷம் கடவுளுக்காக ஏங்கி இருக்கிற பொழுது அவர்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னது, மெசியா வருவார்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த மெசியாவை தரவுறதுக்காண்டியாவது கடவுள் நம்மளோட மீண்டுமாக உறவில் வருவார் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு. 400 வருஷம் பேசாத அந்த நாட்கள்ல அந்த யூத மக்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்ன, மெசியா ஒருவர் வருவார் அப்படின்னா அந்த மெசியாவை அனுப்பணும்னு நினைக்கிற அந்த தருணத்திலேயாவது கடவுள் நம்மோடு பேசி விடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மெசியா எங்க இருந்து வருவார்னு, வானத்திலிருந்து வருவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடவுள் என்ன செய்கிறாரு, ஒரு குடும்பத்தை கட்டமைக்கிறார். அதற்கென்று ஒரு பெண் பிள்ளையை தயார் செய்கிறார், ஒரு குடும்ப தலைவியை தயார் செய்கிறார். அவரை பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து முன்குறித்த ஒரு தாயாக அவரை அந்த இடத்துல முன்னிறுத்துகிறார். அவர்தான் நம்முடைய அன்பு அன்னை
பாசத்திற்குரிய தாய் இறை அன்னை அன்னை மரியாள். அப்போ இந்த மனைவியை, இந்த பெண் பிள்ளையை சரியான விதத்தில் உபசரித்து இவரிடம் இருக்கிற அந்த இறைமையினால் பெறப்போகிற அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு தகப்பன் வேண்டும் என்று கடவுள் நினைத்துத்தான் ஒரு தகப்பனாரை அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுவி அவர்களை குடும்பமாய் உருவாக்குகிறார். கடவுள் நினைச்சிருந்தாருன்னா வானத்திலிருந்து இறக்கி இருக்கலாமே, அப்படித்தானே யூதர்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் அப்படி செய்யலையே, அந்த குடும்பத்தை கட்டமைக்கிறார். அந்த குடும்பத்திற்குள் தன் மகனை இணைத்து அதை திருக்குடும்பமாய் அதை மாற்றுகிறார். இன்றைக்கு அன்பான இறைப்பிள்ளைகளை நிறைய உதாரணங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. நான் தொடக்கத்தில் சொன்னது தான். இன்னைக்கு விவிலியத்தினுடைய பின்னணியை சொல்வதற்கு நான் இந்த திருக்குடும்ப விழா மறையுரையை பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. யதார்த்த வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்களில் எப்படி திருக்குடும்பம் உள்வருகிறதுன்னு பாருங்களேன். அப்போ இயேசுவிடம் இருந்த பல குணங்கள்ங்க, மன்னிக்கிற குணம் அவர் எங்கே கற்றுக்கிருப்பார் நினைக்கிறீங்க? சூசைப்பட்டது கற்றுருக்கலாம். எப்படி ஃபாதர் நீங்கள் கேட்கலாம். மாதா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தனக்கு மனைவியாய் போகிற திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்ட எனக்குரிய பெண் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கேள்விப்பட்ட உடனேயே இவர் நினைச்சிருந்தாருன்னா கல்லால் எறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உச்சபட்ச தண்டனையை அவர் நீதிமன்றத்திற்கு முன்பாக, யூத சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தி பெற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாம மறைவாக விலக்கி விடலாம் என்று நினைத்தாரே. அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு குணம், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம், தவறு செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம், அல்லது அவர்களுடைய தவற்றை பெரிதுபடுத்தக்கூடாது என்கிற எண்ணம் இயேசுவிடம் இருந்ததை நாம் எப்போ பார்க்குறோம் அப்படின்னா, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்க்கிற பொழுது பார்க்குறோம். எல்லாரும் கொண்டு வந்து விபச்சாரத்தில் பிடிச்ச பொண்ணை நுப்பாட்டி வச்சு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்களில் எவன் ஒருவன் யோக்கியனாக இருக்கிறானோ அவன் அதை முதலில் செய்யட்டும் என்று சொல்கிற பொழுது அத்தனை பேரும் நகன்று போய் விடுகிறார்கள். அந்த பெண் நினைத்தால் எனக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரே யோக்கியன் இவர்தான், அவர்தான் இயேசு. அவர் கொடுக்கிற தண்டனை எதுவாக இருந்தாலும் அதை அனுபவித்து விட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையை நான் மாற்றி நல்வழியில் வாழ விரும்புகிறேன் அல்லது செய்வேன் என்ற உறுதிப்பாடோடு அவர் நிற்கிற பொழுது, அப்போதுதான் இயேசு கேட்கிறார், யாருமே இல்லையாமா உனக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க? அப்பதான் சொல்றாரு, இதை விட கேடு எதுவும் நடைபெறாமல் இருக்கணும்னா நீ உன்னுடைய வாழ்க்கையை பொத்துக்கோ, நானும் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன் அப்படின்னு இயேசு சொன்னார். இது எங்க வந்திருக்கோம்? இது எங்க இருந்து கத்திருப்பாரு? சூசையப்பர் சொல்லியிருக்கலாம். உங்க அம்மாவுக்கு இப்படி இருந்துச்சியா, அந்த நேரத்தில் எனக்கு வானதூதர் காட்சி கொடுத்தாங்க, நான் பெரும் குழப்பத்தில் இருந்தேன், சட்டம் எப்படி சொல்லுகிறது, ஒரு சாமானியனாக ஒரு இறை மனிதனாக நான் யோசிச்சு பார்த்தது, நான் எதுக்கு அந்த பொண்ணை கலங்கப்படுத்தணும்னு உங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டு இருந்த அந்த நேரம் தான்ப்பா எனக்கு வானதூதர் தோன்றி இப்பேற்பட்ட ஒரு மகிமையின் செய்தியை கொடுத்தாரு. நீ தெய்வ பிள்ளையா எனக்கு எங்களுக்கு அம்மாவுக்கு பிறக்க போற, அந்த தெய்வ குழந்தைக்கு வளர்க்கக்கூடிய தகப்பனா இருக்க போறேன் அப்படின்றத இயேசுவிடம் சொல்லி இருப்பார். அதை உள்வாங்கியதுனால்தான் என்னவோ அப்பேற்பட்ட இடத்திலும் கூட நானும் உன்னுடைய பெயரை களங்கப்படுத்தவில்லை, இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக நானும் யாரிடமும் சொல்லவில்லை, உன் வழியை நல்லபடியாக மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு உதாரணம். இது போன்று இயேசுவிடம் காணப்பட்ட எல்லா நற்குணங்களையும் அவர் கற்றுக்கொண்ட இடம் அது கடவுளுடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் அவர் ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த குடும்பத்தில் தான். இப்படித்தான் இயேசுடைய குடும்பம் திருக்குடும்பமாய் மாறியது. என் அன்பு இறை பிள்ளைகளே, இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். பிள்ளைகள் எல்லோரும் நீங்கள் பெற்றோரை மதிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது. கட்டாயம் மதிக்க வேண்டும். மதிக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அதே போல பிள்ளைகள் மதிக்கக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது அப்படின்றதையும் பெற்றோர்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போல இந்த திருக்குடும்பம் இயேசுவை எப்படியெல்லாம் பாதுகாத்ததை யோசிச்சு பாருங்க. ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது, ஏரோது வாள் கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறான், நீ இந்த பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னா உடனடியாக எகிப்துக்கு போ அப்படின்னோட தாயின் தகப்புன்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து போறாங்க பாருங்களேன். ஏரோதுடைய வாள் உன் பிள்ளையை கொள்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறது, அந்த பிள்ளையை காப்பாற்றணும், ஏதாவது செய்ய முயற்சி எடுக்கிறார்கள். முழுமையான முயற்சி எடுத்து அந்த குழந்தையை ஏரோதுடைய வாளிலிருந்து தப்பிக்க செய்கிறார்கள் இந்த திருக்குடும்பத்து பெற்றோர்கள். இன்னைக்கு ஏரோதுடைய வாள் உங்களுடைய பிள்ளைகளை துரத்தவில்லை, ஏரோதுடைய வாள் உங்களுடைய பிள்ளைகளை துரத்தவில்லை. ஆனா என்ன துரத்துது அப்படின்றத பிள்ளையை நீங்கள் அருகில் இருந்து பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சோசியல் மீடியா, குறிப்பாக சொல்றாங்களே டிஜிட்டல் ஸ்கிரீன் அடிக்ஷன் இன்றைக்கு எல்லா பிள்ளைகளையும் துரத்துகிறது. அந்த ஏரோதின் வாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை காக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. ஈஸி கோயிங் இன்னைக்கு மீடியா கையில் இருக்கிறதுனால குழந்தைகள் பெரிய அளவில் அறிவு தேடலில் ஈடுபடுவதில்லை, எல்லாமே எளிமையாக செஞ்சு முடிச்சிருன்னு நினைக்கிறாங்க. அந்த சோம்பேறித்தனம் என்கிற ஏரோதின் வாள் உங்களுடைய பிள்ளைகளை துரத்தி கொண்டு இருக்கிறது. கண்டுகொள்ளா தன்மை,
இன்னைக்கு உடன்பிறப்புகளோடு பிறக்கிறவர்கள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சியோடு பிறக்கிறவர்கள் பகை உணர்வோடு இருக்கிறார்கள் இல்லையா? அதுவும் ஒரு ஏரோதுடைய வாள். அதையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு உலகம் எல்லாத்தையுமே விரிச்சு உங்க பிள்ளை முன்னாடி வச்சிருச்சு. காமத்தையும் விரித்து வைத்திருக்கிறது, காசு பணத்தை விரிச்சு வச்சிருக்கிறது, எல்லாமே கண்ணு முன்னாடி நிற்கிறது. எதை தேர்வு செய்ய வேண்டும், எதை அவர்கள் நிராகரிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கிற நமக்கு இன்னைக்கு அவர்கள் கண் முன்பாக இருக்கிற என்ன சொல்ற சாய்ஸஸ், வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் என்கிற அந்த ஏரோதுடைய வாளும் உங்களுடைய பிள்ளைகளை துரத்தி கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு உலகமானது ஒரு மாயையான ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. என்ன? கடவுள் தேவையில்லை என்பதை. கடவுள் இருந்தால் நமக்கு என்ன, இல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன, நான் உழைக்கிறேன், நான் படிக்கிறேன், நான் வளர்கிறேன் என்கிற ஒரு விதமான தப்பறையான தத்துவத்தை விதைத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளிடம். அதுவும் ஒரு ஏரோதுடைய வாள். ஆண்டவரை அறிமுகம் செய்யுங்கள், திருச்சபையை சொல்லிக் கொடுங்கள், அருட்சாதனத்தை சொல்லிக் கொடுங்கள். வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை உணர்வதற்கான ஒவ்வொரு சத்திய வாக்கையும் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது இத்தனை ஏரோதினுடைய வாள்களிலும் இருந்தும் உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். குறிப்பாக நான் தொடக்கத்தில் முதல்ல சொன்னதுதான், இன்னைக்கு ஃபாதர் எல்லாத்தையும் நான் பார்க்க முடியாது ஃபாதர், ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்வது மிக அதிகமாய் இன்றைக்கு இந்த சமூகத்தை வயது வரம்பு இல்லாமல் பாதிக்கக்கூடியது அந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய மீடியா ஸ்க்ரீன் அடிக்ஷன். அந்த ஃபோனில் அடிமையாகி கிடக்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற ஏரோதுடைய மிகப்பெரிய வாள். ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னா பல பல காரியங்களை கொஞ்சம் நம்ம கொல்ல முடியும். கல் எடுத்து எரிஞ்சு ஒருத்தனை கொல்லலாம், கத்தி விட்டு எரிஞ்சு கொல்லலாம், போகும்போது காலை பிடிச்சி இழுத்து விட்டு மண்டை கீழே முட்டை விட்டு சாகடிக்கலாம். ஆனால் எது கொடூரமானது அப்படின்னா, இன்றைக்கு சாத்தான் இந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பை உடைப்பதற்கு, இந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பை சிதைத்து வருங்கால திருச்சபை இல்லாமல் பண்ணுவதற்கு சாத்தான் எடுத்திருக்கிற அழகை எடுத்திருக்கிற ஒரு ஆயுதமாகத்தான் இன்றைக்கு நான் பார்க்கிறேன் பிள்ளைங்களை, குழந்தைகளை, இளைஞர்களை அந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார்கள். இதையெல்லாம் அருகிலிருந்து பார்த்து பக்குவமாய் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி ஃபாதர் அப்படின்னா, உங்கள் பிள்ளை ஏன் அதிகமாக ஃபோனை பார்க்குது, அந்த ஃபோனில் என்ன பார்க்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதற்கான மாற்று வழியை உங்களால் என்ன செய்ய முடியும், கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு குடும்ப ஜெபம் ஒரு மிக முக்கியமான ஒன்று. பிள்ளைகளோடு நீங்கள் செலவிடக்கூடிய நேரம் மிக மிக முக்கியமான ஒன்று. அவருடைய முகத்தை கண்டவுடனேயே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இன்றைக்கு அவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது, உள்ளுக்குள் இருக்கிற உள்ளத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய செயல்பாடு எப்படியாக இருக்கிறது என்பதை அகத்தை வைத்து காணக்கூடிய, அகத்தை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் வருகிற பொழுது இது போன்ற ஏரோதினுடைய வாளில் இருந்து உங்களை பிள்ளைகளை தப்பி பிழைக்க செய்ய முடியும். அதற்கு உங்கள் குடும்பம் கோவிலாக வேண்டும். அதற்கு நம்முடைய கத்தோலிக்க குடும்பங்கள் பல்கலைக்கழகங்களாக மாற வேண்டும். அதற்கு நம்முடைய கத்தோலிக்க குடும்பமே அடிப்படை திருச்சபையாக மாற வேண்டும் என்கிற ஆழமான உணர்வு பூர்வமான என்னுடைய மறைவுரை பகிர்வோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருக்குடும்ப விழா வாழ்த்துக்களை நம்முடைய ஆராதனை அலைவரிசையில் பயணிக்கக்கூடிய அனைத்து குருக்கள் சார்பாக, நம்முடைய பணியாளர்கள் சார்பாக இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இயேசு ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய இல்லங்களையும் இந்த திருக்குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக, அருளால் நிரப்புவாராக. ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மன்னையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார்.
தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்ற பரிகார வாழ்வில் நிலை தேடுவேன், திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். குடும்பம் முழுவதுமே இன்று நன்றி உணர்வோடு உம்மிடம் வருகின்றோம். குடும்பம் முழுவதுமே இன்று நன்றி உணர்வோடு உம்மிடம் வருகின்றோம். எம்மையேற்று பலியாய் மாற்ற இயேசு பாலகனே, எங்கள் குடும்பத்தையே எம்மையேற்று பலியாய் மாற்ற இயேசு பாலகனே, எங்கள் குடும்பத்தையே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முத கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பழி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் அருநிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மையினத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்ததை பிட்டதும் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு வருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் ஒல்லும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஒளிச்செல்லும் எங்கள் அனைவரும் மிதம் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்களை உலகிலும் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வை பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அன்பிற்குரியவர்களே, குடும்பமாக நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்று கொண்டிருப்போம். குடும்பமாக பங்கேற்கக்கூடியவர்கள் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள், கணவன், மனைவி இவர்களுடைய கரங்களை கோர்த்து இதோ நம் அனைவருக்கும் ஒரே தந்தையாக தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய கடவுளை நோக்கி உருக்கமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, திருக்குடும்ப விழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய சமாதானத்தை, அமைதியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள நாம் அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும். குடும்பங்களில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே யாரும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் நம்ம வாழ போகிறது ஒரு வாழ்க்கை. கடவுள் நமக்கு ஒரு அற்புதமான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் அதையெல்லாம் நம்மளுடைய மனக்கசப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, தள்ளி வைத்து விட்டு, இந்த நேரத்தில் பிள்ளைகளை பெற்றோர்களை பார்த்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து கடவுளுடைய சமாதானத்தை, அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருடலும் திறத்தமே திருப்புக்கும் தன்னை கொள்ளாக்காமலும் பரிவிறக்க தன் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமனதாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இதோ நம்முடைய குடும்பங்களுக்கு அமைதியை, சமாதானத்தை, ஒற்றுமையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இவர் அழைக்கின்ற விருந்திற்கு அழைப்பு பெற்ற நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திறத்தமை காத்துமித்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்தியேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருக்குடும்ப விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நன்னாளிலே குடும்பங்களுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கடவுளுடைய அருளையும் அவருடைய வரத்தையும் வேண்டி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குடும்பங்களாக இல்லத்தில் காணொளியில் நீங்கள் இந்த திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒருவர் மற்றவருடைய தலையில் உங்களுடைய கரங்களை வையுங்கள். உங்கள் வழியாக இந்த நேரத்தில் தூய ஆவியானவர் மற்றவர்களுக்கு இறங்க போகிறார். இதோ குடும்பங்களில் ஆண்டவருடைய அருளும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய பிரசன்னமும் அதிகமாக தேவைப்படுகிறது. குடும்ப சமாதானத்திற்காக, ஒற்றுமைக்காக இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து இந்த பாடலோடு இணைந்து நாம் உருக்கமாக ஜெபிப்போம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமாண்டவரே, இதோ உம்மையே நாடி தேடி வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இதோ குடும்பங்கள் கூடி ஜெபிக்கிற குடும்பங்கள் கோடி நன்மை பெறும் என்று சொன்னீரே. இன்றைய குடும்பங்களில் உம்மை தேடாத நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதோ உம்மிடம்
ஜெபிக்காத மனநிலையை பார்க்கிறோம். கூடி வந்து ஜெபிக்காத குடும்பங்கள் ஒற்றுமையை இழந்து சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இதோ ஒற்றுமை இழந்த குடும்பங்கள் அனைத்தையுமே பாதம் இதோ சமர்ப்பித்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அவர்களுடைய உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களை ஏற்று அவர்களுக்கு எல்லாவித ஆசிரியையும் அருளையும் தந்தருள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமாண்டவரே, உம்மை நாடாத நாட்கள் இல்லை, உம்மை தேடாத நாட்கள் இல்லை. இதோ கண்ணீரோடு பல குடும்பங்கள் உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறது ஐயா. இதோ அவர்களுக்கு அமைதியை சமாதானத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. இதோ பிள்ளைகளிடம் பேசாத பெற்றோர்கள், பெற்றோர்களிடம் பேசாத பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்காத பிள்ளைகள், தவறான வழியிலே பயணிப்பதை கண்டு வேதனைப்படுகிற பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்காக அந்த பிள்ளைகளை மனமாற்றி அவர்களை நல்ல வழியில திருப்பி எடுத்து வர என்று சொல்லி அவர்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதோ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அன்பாண்டவரே. இதோ அதே போல குடும்பங்களிலே பிள்ளைகளை சரியான முறையிலே வழி நடத்தாத பெற்றோர்களை பார்க்கிறோம். கணவன் ஒரு புறம், மனைவி ஒரு புறம் என்று சொல்லி இதோ சண்டையிட்டு பிள்ளைகளுடைய மன நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆழ் மனதை அவர்கள் பாதிப்பிற்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்பாண்டவரே. அவர்களுடைய இதோ நான் என்கிற அந்த அகந்தையினால், ஆணவத்தினால் இதோ குடும்பங்கள் பிரிந்து பிள்ளைகளுடைய நிலையை கருதாமல் அவர்கள் பிரிந்து வாழக்கூடிய அந்த பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மீண்டுமாக இணைந்து வந்து அந்த பிள்ளைகளுக்காக இணைந்து வந்து நல்லதொரு குடும்ப வாழ்வு வாழ, இதோ நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும் அன்பாண்டவரே. இதோ குடிக்கு அடிமையாகி, போதைப் பொருளுக்கு அடிமையாகி தவறான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய குடும்பங்களை கண்ணோக்கி குடும்பங்களுடைய நலனுக்காக அதிலிருந்து மீண்டு வந்து குடும்பங்களை நல்ல முறையிலே வழிநடத்தி செல்ல அவர்களுக்காக, வீட்டு தலைவர்களுக்காக, கணவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்பாண்டவரே. இதோ மனைவிமார்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் அன்பாண்டவரே. அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்களோ அதே போலதான் அந்த குடும்பமும் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அவர்கள் எந்த முறையிலே இல்லத்திலே குடும்பம் நடத்துகிறார்களோ அந்த வழியில் தான் அந்த குடும்பம் சிறப்பான குடும்பமாக வெளிப்படும் என்பது நமக்கு தெரியும். ஆகவே அவர்கள் எந்த தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் அவர்கள் திரும்பி அந்த குடும்பத்தினுடைய நலனுக்காக, ஒற்றுமைக்காக, சமாதானத்திற்காக கடவுளை நோக்கி அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்பாண்டவரே. இந்த குடும்பங்கள் அத்தனையுமே உம்முடைய குடும்பங்களாக, திரு குடும்பத்தை அவர்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இதோ ஒரு சமூகத்திலே ஒரு முன்மாதிரியான குடும்பமாக, நல்லதொரு கிறிஸ்தவ குடும்பமாக அவர்கள் வாழ அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இல்லங்களிலே உம்முடைய பிரசன்னம் என்னாலும் இருக்கவும், உம்முடைய பிரசன்னம் என்னாலும் இருப்பதற்காக அவர்கள் கூடி வந்து உம்மை நோக்கி அவர்களை தினந்தோறும் ஜெபிக்கவும், உம்மை என்னாலும் அவர்கள் நாடி வரவும், உம்மையிடம் என்னாலும் அவர்கள் ஜெபிக்கவும் இதோ இந்த நேரத்தில் அவர்களுடைய மனங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இதோ இந்த காணொலியிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். அந்த குடும்பங்களுக்கு நீ இந்நாள் வரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் அன்பாண்டவரே. அவர்களுடைய எண்ணங்கள், இயக்கங்களை நிறைந்திருக்கிற பல்வேறு தேவைகளுக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய மனங்களை அறிந்து இதோ எந்த தேவைக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அது இதோ பிறக்க போகிறது புதிய ஆண்டிலே அது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பாண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்தருளும், அவர்களை தொடும், அவர்களுடைய நோய்கள், உடல் நோய்கள், உள்ள நோய்கள் அனைத்தையுமே நீ குணமாக்கும் அன்பாண்டவரே. அவர்களுக்கு நல்லதொரு பொருளாதார வாழ்வை கொடுத்தருளும், அவர்களுடைய ஆன்மீக வாழ்வை அவர்கள் வளப்படுத்திக் கொள்ள அவர்களை ஆசீர்வதித்தருளும் அன்பாண்டவரே. இதோ இந்த நேரத்தில் அவர்கள் உங்களுடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர, இதோ ஒருவருக்காக தலையிலே கை வைத்தவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே, இதோ அத்தனை கரங்களும் உம்முடைய கரங்களாக, அந்த கரங்கள் வழியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆசீர்வதித்தரல, அவர்களுக்கு தேவையானது அத்தனையும் கொடுத்தர,
அவர்களுக்கு அவர்களுடைய நோய்களிலிருந்து அவர்களை விடுதலை கொடுக்க இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும், அவர்களை பலப்படுத்தும். உம்முடைய கொடைகளை, உம்முடைய கிருபையை அவர்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கனிவு மிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சேசு மரி சூசை பார்ப்போற்றும் திரு குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திரு குடும்பம். சேசு மரி சூசை பார்ப்போற்றும் திரு குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திரு குடும்பம். நேர்மையின் இலக்கணம் சூசை, தூய்மையின் பிறப்பிடம் மரியா, இருவரின் மகனாய் இறைவனின் சுதனாய் உலகினில் வாழ்ந்தவர் இயேசு, நிறைவாழ்வினை தந்தவர் இயேசு. சேசு மரி சூசை பார்ப்போற்றும் திரு குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திரு குடும்பம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.